வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நேற்று டெல்லி செங்கோட்டையில் நடந்த கார் வெடிப்பு சம்பவம் இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன, இது விபத்தா அப்படின்றத தாண்டி இதனுடைய விசாரணை அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றிருக்கிறது. அதில் வந்த நபர் அவர் எதுக்காக பார்க்கிங்கில் நின்னார், அதே நேரத்தில் நேற்று காலையிலிருந்து பிடிபட்ட வெடிமருந்துகள் கிட்டத்தட்ட 3000 கிலோ அளவுக்கான வெடிமருந்துகள் பிடிபட்டிருக்கிறது. கடந்த 15 நாட்களாக 6க்கும் மேற்பட்ட நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்காங்க. தீவிரவாதிகளோட தொடர்பில் இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் சேர்த்து இதில் பார்க்க வேண்டியிருக்கா அப்படின்ற கேள்விகளும் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இதை இந்த வழக்கு என்ஐஏ விசாரணைக்கு செல்கிறது. உள்துறை அமைச்சர் நேரில் போய் பார்வையிடுறாரு. இதெல்லாம் ஒருபுறம் அப்படின்னா அஃபிஷியலாக இது உறுதிப்படுத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படவில்லை. அப்படின்னா இது கார் வெடிப்பு, இந்த வெடிப்புக்கான காரணம் என்ன, இதோடு தொடர்பு இருக்குதா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கிறப்போ நடந்திருக்கக்கூடிய இடம், சோதனை இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இதனால் தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா, தேச பாதுகாப்புக்கு சவால் விடுகிறதா இந்த டெல்லி கார் வெடிப்பு அப்படின்ற பேரில் இந்த விவாதத்தை கட்டமைச்சிருக்கோம். நம்மோடு சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய பாஜக செய்தி தொடர்பாளர் திரு ஆசீர்வாதமாச்சாரி பேராசிரியர், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ஆசீர்வாதமாச்சாரி 24 மணி நேரம், ஏறக்குறைய 25 மணி நேரம் ஆகிவிட்டது. ஆனால் இதுவரை விசாரணை ஒரு புறம் சென்று கொண்டிருக்கிறது. இது என்ன மாதிரியான தாக்குதல் அப்படின்றது, இது விபத்தா இல்லை இதில் சதித்திட்டம் என்ன அப்படின்றத பற்றி ஒரு வெளிப்படையான தகவல் இல்லை. நேற்று டெல்லி காவல்துறையினர் சொன்னது விரைவில் நாங்கள் தெளிவுபடுத்துவோம் அப்படின்னு. இப்போ விசாரணை எந்த அளவில் இருக்கிறது? வணக்கம். அதாவது கார்கே, இப்போ இந்த விசாரணையை என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிட்ட அதை கொடுத்துருக்காங்க. இப்போ என்ஐஏ எந்த இடத்துல இன்வால்வ் ஆகுதுன்னா, எப்பெல்லாம் டெரரிசம், அதாவது நாட்டுக்கு எதிராக, நாட்டோட இறையாண்மைக்கு எதிராக ஒரு ஆக்ட் நடக்கும்போது அதை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு என்ஐஏ. நேற்றே என்ஐஏ அங்க வந்துட்டாங்க. அதாவது இன்சிடென்ட் நடந்தது ஒரு 7:50 போல இருக்கும். அதுக்கு உடனடியாக அங்க வந்துட்டாங்க. இப்போ உடனடியாக என்ஐஏ அங்க உள்ள எல்லா தகவல்களையும் அவங்க திரட்டியிருக்காங்க. அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் சோர்சஸ்ல இருந்து அவங்களுக்கு தகவல் நிறையவே வந்திருக்குது. அது எல்லாத்தையுமே இப்ப விசாரணை வலயத்துக்குள்ளார கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதை எடுத்த உடனடியாக இது டெரர் ஆக்ட் அப்படின்றது அரசு, அதுவும் குறிப்பாக கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியோடைய ஒரு கூட்டம் நடந்து அதுக்கு எல்லா ஏஜென்சிஸும் அதுல உட்கார்ந்து அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் பிறகு நாளைக்கு தான் நடக்குது. ஆமா, அது நாளைக்கு நடக்குது. இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு முன்னாடியில இருந்து நான் நம்மளுடைய கிளாக்க ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தள்ளணும் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஸ்ரீநகர்ல, ஜம்மு காஷ்மீரோடைய அங்க ஸ்ரீநகர்ல ஒரு சில போஸ்டர்ஸ் ஒட்டப்படுகிறது. பன்போரா அப்படின்ற பகுதியில் கடந்த 19ஆம் தேதி. ஆமா ஆமா, ஜெய்ஷி முகமதுடைய அந்த ஒரு சில வசனங்கள் அதுல இருக்கிறது. அந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதற்கு பிறகு ஜம்மு காஷ்மீருடைய போலீஸ், அதுவும் குறிப்பாக இன்டெலிஜென்ஸ், அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் மற்றும் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் பீரோ, அதாவது தேசிய அளவுல உள்ள இன்டெலிஜென்ஸ் பீரோ, அவங்க யாரு இந்த போஸ்டர்களை ஒட்டினாங்க. ஏன்னா அங்க உள்ள மாநகரம் முழுக்க அதை கிட்டத்தட்ட ஒட்டியிருக்காங்க. ஸோ எதனால ஒட்டியிருக்காங்க, யார் ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சிசிடிவியை நான் இந்த விவரங்களை சொல்றதுக்கு ஏன் காரணம்னா, இதனுடைய பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ சிசிடிவி அனலைஸ் பண்ணும்பொழுது அதை ஒட்டினவங்க ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கிது தகவல். அந்த நபர்களை, அதுவும் குறிப்பாக மிக முக்கியமான விஷயம், இந்த நபர்கள் தீவிரவாதிகள் அப்படின்னா நார்மலா என்ன நினைச்சிட்டு இருக்கோம், படிக்காதவங்களா இருப்பாங்க, அது மாதிரியான, அதாவது 10ஆம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணாம 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணாம இருப்பாங்க, மேபி ஒரு கிராஜுவேட்டா இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நார்மலா தீவிரவாதிகளை பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அங்க கிடைச்ச அந்த தகவல்கள், அவங்க எல்லாம் டாக்டர், அதாவது எம்பிபிஎஸ் டாக்டர், அந்த எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்சுட்டு பல்வேறு மருத்துவமனைகள்ல வேலை செய்யறாங்க. அவங்களுடைய ஒரு பெரிய நெட்வொர்க் இங்க ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேசம் இதை நோக்கி நகர்கிறது அப்படின்ற தகவல் கிடைச்ச உடனடியாக
அங்க உள்ள கண்டுபிடிச்சவங்கள அவங்கள்ட்ட இருந்து தகவல்களை திரட்டி நேரா வந்து JNK போலீஸ், அதே மாதிரி ஹரியானா போலீஸ், அவங்க வந்து ஃபரீதாபாத், அதாவது வந்து டெல்லிக்கு பக்கத்துல ஹரியானால இருக்குது, அங்க வந்து டாக்டர் வந்து ஒருத்தரை வந்து கைது பண்றாங்க. அந்த கைது பண்ணும்போது அவர் எந்த வீட்டுல வசிச்சிருந்தாரோ அந்த வீட்டுல 350 கிலோகிராம் வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அதாவது வெடி மருந்து வந்து அங்க வந்து இருந்திருக்குது. அதே மாதிரி அந்த குண்டுகள் தயார் பண்றதுக்குரிய அந்த பேட்டரி, வயர், அப்புறம் பல்வேறு பொருட்கள், அது எல்லாத்தையுமே வந்து சீஸ் பண்றாங்க. சீஸ் பண்ணிட்டு அவரோட யாரு, இது எல்லாமே கடந்த ஒரு வாரத்துல நடக்குது, அவரோட எந்தெந்த கூட்டாளிகள் இருக்காங்க அப்படின்னு வந்து தகவல் தட்டும்போது ஹரியானாவுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் இடையில பார்டர்ல ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்துல அரசு மருத்துவமனையில வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள், அந்த டாக்டரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அவனை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதவனை அரெஸ்ட் பண்ணும்போது அவனுடைய ஒரு கூட்டாளி ஃபரிதாபாத்ல உள்ள ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில மெடிக்கல் காலேஜ், அதுல வேலை செய்யற ஒரு ஆளை பிடிக்கிறாங்க. அப்படியே வந்து தொடர்ந்து வரும்போது நேத்து காலையில முழு தகவல் திரட்டப்பட்டது, அந்த வந்து சீஸ் பண்றாங்க. அடுத்து கைது நடவடிக்கைகள் நடக்கும் பொழுது நேற்று இரவு 7:50 போல இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அதோட கனெக்ட் தான் இது அப்படின்னு பார்க்கணும், அப்படிதானே? ஏன் அப்படி பார்க்கணும்னா, அந்த கார் யூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, I-10 கார், அதாவது எந்த ஒரு குற்றவாளியும் ஏதாவது ஒரு தடயத்தை வந்து விட்டு செல்வான் அப்படின்றத வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த இடத்துல அந்த முக்கியமான ஒரு தகவல், அந்த தடயம் என்னன்னா அந்த I-10 கார், அந்த I-10 காரோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல இருந்து போலீஸ் வந்து சர்ச் பண்ணும்போது இந்த கார் யாரோட கையெல்லாம் வந்து மாறி மாறி போயிருக்குது அப்படின்னு போகும்போது திரும்பி இது வந்து காஷ்மீரை நோக்கி போகுது. காஷ்மீர்ல அந்த காரை விற்கப்பட்டது, அந்த காரை ஒருத்தன் வாங்கியிருக்கான், அவனுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு நெட்வொர்க் வரும்போது, இப்ப இது வந்து ஆரம்ப கட்டம் தான். இதுக்கு பிறகு இவ்வளவு பெரிய ஒரு வாஸ்ட் நெட்வொர்க்ல யார் யாரு இன்வால்வ்டு, அவங்களுக்கு உதவி செஞ்சவங்க எல்லாம் யார் யாரு, அதுக்குரிய முழு தகவல்கள் வந்து திரட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. நாளைக்கு வந்து கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி நடக்கும், பிரைம் மினிஸ்டர் அதுக்கு தலைமை தாங்குவார், அவர் முன்னாடி எல்லா தகவல்களும் வைக்கப்படும். பிரைம் மினிஸ்டர், அதே மாதிரி நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, 3 பேருமே சொல்லியிருக்காங்க இதை வந்து நாங்கள் விடமாட்டோம், இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு தக்க பாடம் கண்டிப்பாக வந்து நாங்கள் புகட்டுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல டெல்லி போலீஸோ என்னையோ, பட் என்னையோ விசாரிக்குது, இந்த கனெக்டிவிட்டிலாம் எப்படி இந்த கனெக்ஷன் போகுதுன்றதை சொல்லிட்டாங்க. இதை வச்சு இது தீவிரவாத சதிச்செயல் தான் அப்படின்ற முடிவுக்கு ஏறக்குறைய வந்துட்டாங்களா அஃபீஷியல்ஸ் எல்லாம்? இல்ல, இப்போ அதாவது வந்து அதுக்குரிய அந்த பாதையை நோக்கிதான் அது போயிட்டு இருக்குது, இந்த பயணம் அதை நோக்கிதான் போயிட்டு இருக்குது. ஏன்னா நீங்க வந்து அந்த ரெட் ஃபோர்ட்டுக்கு ஏத்தப்ப அந்த சாந்தினி சவுக் அப்படின்ற ஒரு இடத்த நீங்க பாத்தீங்கன்னா எந்த நாளுமே பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 20,000 இருந்து 30,000 பேர் வர, அது ஒரு பெரிய வணிக வளாகம். அந்த இடத்துல வந்து அவ்வளவு கூட்டம் இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு கூட்டம் நெருக்கடி உள்ள ஒரு இடத்துல ஒரு காருக்குள்ளார எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எப்படி வந்திருக்க முடியும்? அந்த கார்ல எக்ஸ்ப்ளோசிவ் இருக்குது, அங்க டிட்டோனேட் ஆயிருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துல அந்த காரை ஓட்டிட்டு இருந்தவனுக்கும் வந்து ட்ரேஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அவனோட பேர்ல கூட வந்து என்ன குழப்பம்னா அவன் யாரோட தொடர்புல இருந்தா அப்படின்றது வந்து இப்ப இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் மூலமா கிடைக்கும் போது முழு விவரம் கண்டிப்பாக வரும். ஓகே, கேட்போம். நான் ப்ரொஃபசர் அருணன், ஒரு பெரும் சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத இதோட கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டாமா? 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, இதுவரை இல்லாத அளவில் 3000 கிலோ வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஒரு பெரும் ஆபத்து தடுக்கப்பட்டிருக்குதா பார்க்கல இதற்கு முன்னாடி? இல்லை, இந்த கொடூரமான சம்பவத்தில் 13 அப்பாவிகள் மாண்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு நான் என்னுடைய அஞ்சலியை செலுத்துகிறேன், அந்த குடும்பங்களுக்கு என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல பேரை காயம்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக செய்தி வருகிறது. அவங்க விரைவில் நலம் பெற வேண்டும் என்று விழைகின்றேன். நான் எழுப்புகிற முதல் கேள்வி ரொம்ப எளிமையானது, எதிரொலிக்குது கொஞ்சம். நான் எழுப்புகிற முதல் கேள்வி, இப்படி 13 பேர் மாண்டு போயிருக்காங்க, நீங்க சொல்றபடி 20க்கு மேற்பட்டவங்க சிகிச்சை பெறாங்கன்னா, நாட்டினுடைய பிரதம மந்திரி
அந்த குடும்பங்களுக்கும் சிகிச்சை பெறவங்களையும் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டாமா? அவர் இன்றைக்கு பூட்டான் போயிட்டார். ஏன் அதை ஒத்தி வச்சிருக்க கூடாது? சில தினங்கள் கழித்து பூட்டான் போயிருக்க கூடாதா? இதுவல்லவா முக்கியம். ஆனா அங்க போய் பேசியிருக்கார். நான் ரொம்ப கனத்த இதயத்தோடு வந்திருக்கிறேன். அவர் சொன்ன வாக்கியம் என்று ஆங்கில ஏடுகளை பார்த்துட்டு வர்றேன். இந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய சதிகாரர்கள், கான்ஸ்பிரேட்டர்ஸ், அவங்கள சும்மா விட மாட்டேன். ஆக நாட்டு பிரதமரை பொறுத்தவரையில் அவர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கார். இது ஒரு சதி செயல், சதிகாரர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் என்று. ஆனால் அதிகாரபூர்வமா NIA என்ன அறிவிக்கல. அதுக்கு இப்ப நம்முடைய ஆச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, அது அந்த கேபினட் உபகுழு தாங்க சொல்லும் அப்படிங்கிறான். சரி, இருக்கட்டும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஏங்க இந்த சிந்தூர் அந்த ஆபரேஷனுக்கு பிறகு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன பேசினாரு? பயங்கரவாதத்தினுடைய அடிவேரை நாங்கள் அழித்து விட்டோம், இனி பயங்கரவாதிகள் வாலாட்ட முடியாது, பாகிஸ்தான் மிரண்டு போய் கிடக்குது அப்படின்னு பேசினாரா இல்லையா? இப்ப கூட பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட அந்த பேச்சை நான் கேட்டேன். இப்ப நம்ம எல்லாரும் நம்பிக்கையோட இருந்தோம், ஏன்னா இவங்கெல்லாம் சொல்லுகிற அந்த வார்த்தைகள். ஆனா இன்னைக்கு செங்கோட்டையில தலைநகரத்துல மிக முக்கியமான பகுதி, அது ஆச்சாரிய எல்லாம் விளக்குனார். இன்னும் கூட செய்தி பார்த்தேன், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய இல்லமே அங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கான். அவ்வளவு மையமான பகுதியில் எப்படிங்க இந்த மாதிரி ஒரு கார் வெடிப்பு நடந்தது? அப்படி என்றால் இது உளவுத்துறையினுடைய தோல்வி இல்லையா? அப்புறம் ஆச்சாரியார் விளக்கினார். நான் அதெல்லாம் பார்த்தேன். ஜம்மு காஷ்மீர்ல ஒரு போஸ்டர், அதை தொடர்ந்து ஆராய்ச்சி. ஆகவே இங்க ஒரு 3000 கிலோகிராம் எடையுள்ள வெடிபொருள் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு. இன்னைக்கு தான் கைப்பற்றணுமா? அப்ப முன்னாடி அதை பத்தி விவரம் நமக்கு தெரியலையா? ஏன்னா இது பூரா சொல்றது பூராமே ஹரியானா, டெல்லிக்கு பக்கத்துல தானே அந்த பகுதி பூரா இருக்கு. ப்ரொஃபசர் 15 நாளா நடந்திருக்கு. நேத்து தான் மேஜரா கைப்பற்றி இருக்காங்க. 2600 கிலோ வரைக்கும் நேத்து கைப்பற்றி இருக்காங்க. 8 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன். அதைத்தான் நேத்து அது நேத்து இன்னைக்கு தானே இருக்கு. அப்ப அது இதுக்கெல்லாம் கைது பண்ண இந்த வெடிமருந்தை பிடிக்கிறதுக்கு டெல்லி செங்கோட்டைக்கு அருகே ஒரு கார் வெடிப்பு நடக்கணுமா? அப்ப நீங்க சொன்னது என்னாச்சு? பயங்கரவாதிகளை இப்ப அவரே சதிகாரர்கள் ஒத்துக்கொள்கிறாரே பிரதம மந்திரியே. அப்படி என்றால் இந்த சதிகாரர்கள் எப்படி இன்னும் இருக்கிறார்கள்? சிந்தூர்ல எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னது எப்படி? அப்படி மக்களை ஏமாற்றலாமா? அது அடிப்படையான 2 விஷயம். ஒண்ணு, அது டெல்லி போலீஸ் நிர்வாகம் பாதுகாப்பு. சிந்தூர்ல பாகிஸ்தான்ல இருந்து அனுப்பப்படக்கூடிய தீவிரவாதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அப்படின்னாங்க. இங்க இருந்து சதி திட்டங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அவர்களை இன்னும் களையக்கூடிய வேலையில தானே NIA ஈடுபட்டிருக்கு. நம்மோடு மக்களோடு மக்களாக கலந்து இப்படி ஒரு பிரிவு அவங்க தானே NIA தேடி இப்படி ஒரு இல்ல NIA ஒரு விவகாரம் வந்தா வரை சொன்ன மாதிரி வழக்கு அப்புறமே ஆய்வு தாங்க பண்ணுவாங்க. ஆனா பிரச்சனை அப்படிலாம் ராஜ்நாத் சிங் இப்படி எல்லாம் பிரிச்செல்லாம் பேசல. அவர் பொதுவா தான் பயங்கரவாதத்தை ஒழித்து விட்டோம், சிந்தூர் மகா வெற்றி, ஆகவே ஓட்டு போடுங்கன்னு அந்த அர்த்தத்துல தானுங்க பேசினாரு. இப்ப கார்கே நீங்க ஒரு விளக்கம் சொல்றீங்க, ஐயா அது பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க, இது உள்ளூரா இல்லையாங்கிறது இன்னும் சொல்லணும். அவங்க கேபினட் சப் கமிட்டி கூடி வருவதெல்லாம் செய்திகள் தான், ஒன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்கா இல்லையா என்பதை சொல்லட்டும், இருக்கலாம், நான் எதையும் மறுக்கல. என்னுடைய கவலை பயங்கரவாதத்தை ஒழிச்சு விட்டதாக நீங்க சொன்னீங்க. ஆனால் இன்றைய தினம் டெல்லியிலேயே தலைநகரிலேயே உள்துறை அமைச்சருடைய வீட்டு, ஏன்னா இந்த நிர்வாகம் பூரா உள்துறை அமைச்சர் கையில இருக்கு, டெல்லி பாதுகாப்பு பூரா. இன்னும் சொல்ல போனா டெல்லி மாநில அரசும் பாஜக கிட்ட இருக்கு. 2 இன்ஜின் இந்த விஷயத்துல பழுதாகி கிடக்கா. ஓகே, கேப்போம் ப்ரொஃபசர். நான் வந்துடுறேன் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரிகிட்ட. தீவிரவாதத்துடைய வேர்கள் இன்னும் தேடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறதா, முற்றிலுமாக அழிக்கப்படவில்லை அப்படின்றது இந்த சம்பவம் காட்டுதா? ஏன்னா உளவுத்துறை தோல்வி அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்ட முன்வைக்கிறாங்க. கார்கே, அனைவருக்கும் வணக்கம்.
இந்த ஒரு சோகமான நிகழ்வு நடந்திருக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் பொறுப்போட பேசணும்ன்ற ஒரு பொறுப்போட நான் பேசுகிறேன். தீவிரவாதத்தினுடைய வேர்களை என்றைக்கும் யாராலும் அழிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு ஹேட்ரட் டுவர்ட்ஸ் அ சொசைட்டி அது இருக்கிற வரைக்கும், அந்த ஃபண்டமெண்டலிசம் இருக்கிற வரைக்கும் தீவிரவாதம் அழிக்கப்பட மாட்டாது. சோ அந்த கேள்வியே அபத்தமானது. தீவிரவாதத்தை உடனே உலகத்துல எல்லா இடத்துலயும் அழிச்சிருவாங்கன்னா முடியவே முடியாது. எந்த காலத்துல எடுத்தாலும் முடியாது. ஒரு சட்டில் ஒரு இது இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த நீங்க வந்து ஒரு நக்சலைட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விவகாரமா இருக்கட்டும், இல்ல எக்ஸ்ட்ரீமிசம் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய எக்ஸ்ட்ரீமிசமா இருக்கட்டும், கம்யூனல் எக்ஸ்ட்ரீமிசமா இருக்கட்டும், இந்த வெறுப்பு என்பது மக்களிடத்தில் இருக்கிற வரைக்கும் அதை தூண்டுவதற்காகவே, ஆதாயம் பார்ப்பதற்காக தூண்டுவதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற பலர்கள் இருக்கிற வரைக்கும் தீவிரவாதம் அழியாது. இதனால வந்து இந்த கேள்வி, நம்ம தீவிரவாதம் அழிந்து விட்டதா அழிக்கவில்லையா, இந்த வீராவசமா என்ன வேணா பேசலாங்க, அழியாது. சோ அப்போ நம்மளுடைய பாதுகாப்புக்காகவும் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா அப்படின்னு சொன்னா, இன்ஃபேக்ட் இந்த இன்சிடென்ட் இன்டெலிஜென்ஸ் சக்சஸ் ஆனதுனாலதான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குமோன்ற ஒரு தான். ஏன்னா நீங்க ஒரு ஆசீர்வாதம் ஆச்சாரி விவரமா விளக்கினார் எல்லாத்தையும். நான் ஒரு சின்ன விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஒரு ஐஇடி, அதாவது வந்து ஒரு பிளான்டட் ஐஇடி டிவைஸா இருந்திருந்தால் அது வந்து முக்கியமாக அங்க ஒரு கிரேட்டர் இருந்திருக்கும், பெல்லட்ஸ் வந்திருக்கும், எதுவுமே வரல. அப்ப இது வந்து ஃபுல்லி, அதனால்தான் இது வந்து ஒரு குண்டு வெடிப்பு என்று இன்னும் நம்மளுடைய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சொல்லவில்லை. சொல்லுவாங்க பிற்பாடு, அது ஒழுங்கா முழுக்க அந்த ஃபாரன்சிக் இதெல்லாம் முடிச்ச பிற்பாடு. நம்ம வந்து அவசரப்பட்டு பாக்குறீங்க, இந்த பிளாஸ்ட் பேட்டர்னே புதுசா இருக்குன்னு பாக்குறீங்க. பிளாஸ்ட் பேட்டர்னே புதுசா இருக்கு. ஜெனரலாவே there will be a survey, ஒரு வெடிப்பு வெடிச்சு அதுக்கப்புறம் இந்த மத்த ஃபோர்சஸ் எல்லாம் வந்த பிற்பாடு there will be a surveillance வெஹிக்கிள் பின்னாடியே வந்திருக்கும். இதெல்லாம் ஒரு நார்மல் மோடஸ் ஆப்பரண்டியில இருக்கும்போது அந்த மாதிரி இல்ல. இந்த பிளாஸ்டே வந்து புதுசா, எப்படி நம்ம கோயம்புத்தூர்ல எப்படி ஒரு அதிகாலையில ஒரு ஆக்சிடென்டலா வெடிச்சதோ, நம்ம அதை வந்து கார் சிலிண்டர் வெடிப்புன்னோ, அமோனியம் நைட்ரேட் வந்து ஃபெர்டிலைசருக்காக வாங்கப்பட்டதுன்னு சில சால்ஜாப்பெல்லாம் சொல்லப்பட்டதோ, அந்த மாதிரி எந்த சால்ஜாப்பும் சொல்லாம இது கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தாக்குதல் என்பதற்கு ஒரு அர்த்தம் உள்ளது. அது வந்து நடந்ததுக்கே காரணம் இந்த மாடியூல்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட் ஃப்ரம் குஜராத், ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், டெல்லி, இந்த பல மாநிலங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய போலீசாருடைய அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் கேதரிங்னால இந்த மாடியூலை தகர்ப்பதற்காக செய்ததுனாலதான் இதை வந்து ஒரு மேபி இந்த காரை வந்து, ஏன்னா இந்த காரினுடைய ஐடென்டிட்டியே பாத்தீங்கன்னா இந்த தீவிரவாதிகள் இந்த ஐடென்டிட்டியை விட மாட்டாங்க. அதாவது இந்த ட்ரெயில் ஆஃப் ஓனர்ஷிப், இன்னாருக்கு போச்சுன்றதே வந்து அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கிற அளவுக்கு விட மாட்டாங்க. சோ இந்த காரே வந்து வெடிப்பதற்காக உபயோகப்படுத்தப்பட்ட காராக கூட இல்லாமல் இருக்கலாம். ஓகே, அதை வந்து ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் வெஹிக்கிளாக ஒண்டிதான் உபயோகப்படுத்தி இருக்கலாம். அது ஒரு ஆக்சிடென்டலா அந்த இடத்துல வந்து வெடித்து, ஏன்னா அதனால்தான் வந்து நார்மலா இருக்கக்கூடிய இது வந்து ஒரு, நீங்க ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நிறைய பேர் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த விவாதத்துல இருக்கிற 5 பேருமே அதுல எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. நம்ம எல்லாம் படிச்சுட்டு வந்து அதை பத்தின ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஒரு அலசல் தான் பண்ணிட்டு இருக்கோம். நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன், இந்த சதிச்செயலை நிகழ்த்துவதற்கு வேறொரு இடத்துக்கு கொண்டு போற வழியில கூட வெடிச்சிருக்கலாம். அதனாலதான் அந்த வண்டி பத்தின எவிடன்ஸ் மாட்டிருச்சு. கரெக்ட், அதுதான் சொல்றேன். ஏன்னா 3000 கிலோ கிட்ட மாட்டப்பட்டிருக்கு. 8 பேர், அதுவும் நல்ல படித்த டாக்டர்கள் பலர், ஒரு பெண் உட்பட பலர் வந்து அரசு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் வந்து அசால்ட் ரைபிள்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து அங்க அவங்களுடைய லாக்கர்ல அசால்ட் ரைபிள்ஸ் இருந்திருக்கு. சோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இது ஒரு மேஜர் சதி திட்டத்திற்கு ஒரு பிளானிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது கண்டுபிடிக்கப்பட்டதுனால்தான் இதனுடைய மூவ்மெண்ட்லயே பிடிக்கப்பட்டிருக்குன்னு தான். அதை வந்து ஒரு வேற இடத்துக்கு மூவ் பண்றதுக்கோ இல்ல வேற இடத்துக்கோ எடுத்துட்டு போறதுக்கு தான் அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நேத்திக்கு ஒரு 2-3 ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தேன். காலை முதலே ரெட் ஃபோர்ட் ஏரியாவில் போலீசார் குவிக்கப்பட்டு நிறைய சர்ச் ஆபரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் ஒரு பதட்டத்தை உருவாக்கி இருக்கலாம். ஏன்னா இது வெடிக்கப்பட்ட இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிடத்துக்கு முன்னாடில இருந்து அது அந்த ஒரு மசூதியில இருந்து வெளியாயிருக்கு. அதனுடைய சிசிடிவில தான் இவங்களுடைய அந்த
பார்க்கிங் லாட்ல இருந்து தான் வந்து அந்த போட்டோ, அந்த உமர் அப்படின்றவருடைய போட்டோவை வந்து நமக்கு பப்ளிக் ஸ்பேசஸ்லாம் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ஸ் கேதரிங்ல நடக்கும்போது செய்யப்பட்ட ஒரு இது ஆக்சிடென்டாவும் இருக்கலாம், இல்ல வேணும்னே ஒரு தற்கொலை முயற்சியாக கூட வெடித்திருக்கலாம். அதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வரும். பட் இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இல்லை என்பதுதான் என்னுடைய இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவலா இருக்க தவிர, நம்ம என்ன வேணா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அவர் அப்படி செஞ்சாங்க, இவர் இப்படி செஞ்சாங்க, அவர் பூட்டான் போயிட்டாரு, இது போயிட்டாரு, இந்த கிரிட்டிசிசம் எல்லாம் நம்ம வைக்கலாம். பட் நான் அதற்கு பதில் சொல்ல இங்க வரல. நான் வந்து ஒரு பொறுப்புணர்வோடு இங்க பேசணும்ன்றதுக்காக நான் அதற்கு பதில் சொல்லாம நடந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம் மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை அனலைஸ் பண்றதுக்காக தான் நான் இப்ப இங்க ஜஸ்ட் பார்ட்டிசிபேட்டட். ஓகே, தொடர்ந்து பேசுவோம் சார். ஜீவசகாப்தன், இது ஒரு இன்டெலிஜென்ஸ் சக்சஸ்ல ஒரு பக்கம் தொடர்ந்து அரசு நடந்துட்டு இருக்கு, அதுக்கு மத்தியில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அந்த சக்ஸஸை மறந்துடுறோமோ அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க. முதலில் ஒரு மரணம்ங்கிறது இந்த மாதிரி நிகழ்வது வந்து கொடுமையிலும் கொடுமை. இயற்கையிலே எல்லாருக்கும் மரணம் வரப்போகுது. இந்த பயங்கரவாத தாக்குதல், தீவிரவாத தாக்குதல் உயிர் போகிற மாதிரி கொடுமை எதுவும் கிடையாது. ஏன்னா எதுக்கு சாகுறோன்னே அந்த குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு, முதியவர்களுக்கு தெரியாது. ஸோ அது நம்ம அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல். இந்த சம்பவத்துக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கோம். முதல்ல இந்த சம்பவத்தை நம்ம அணுகுவதற்கு முன்னாடி இதற்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் பார்க்கணும். நம்ம தொடர்ச்சியாக இவர்கள் இந்த பாஜக அரசு வந்ததுலேருந்து என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு. காஷ்மீரை 3ஆ பிரித்தா தீவிரவாதிகள் ஒளிஞ்சிருவாங்கன்னாங்க. சிறப்பு சட்டம் 370 வந்து நம்ம எடுத்துட்டோன்னா தீவிரவாதிகள் ஒளிஞ்சிருவாங்கன்னாங்க. அதற்கு பிறகு இந்த சம்பவத்தோடு தீவிரவாதிகள் ஒளிஞ்சாச்சுன்னு சொன்னாங்க. பண மதிப்பிழப்பு மூலமாக தீவிரவாதிகளுக்கு பணம் போகிறது குறைஞ்சி இனிமேல் தீவிரவாத செயல்பாடே நடக்காதுன்னாங்க. இது எல்லாம் சொன்னதுக்கு பிறகு தான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்துலையும் தீவிரவாதிகள் நம்ம இந்திய உயிர்களை வந்து பழி வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் இது கட்டுப்படுத்தப்பட்டிருக்குதா பார்க்கலையா? முன்னாடியெல்லாம் அடிக்கடி பார்த்த சம்பவங்கள் இப்போ அப்போன்றும் இப்போன்றுமாக நம்ம பார்க்கல. இல்லையே, உங்களுக்கு வந்து நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் போகிற வாகனத்தில் 350 கிலோ டன் உங்களுக்கு புல்வாமா தாக்குதலில் இந்திய ராணுவ உடை அணிந்த தீவிரவாதிகள் உள்ளே வந்திருக்கிறாங்க. வந்து அந்த இராணுவ வாகனத்தை தாக்கியிருக்கிறாங்க. இது எப்படி? இது எல்லாமே இவங்க 370 நீக்கியாச்சு, தீவிரவாதிகளை ஒழித்தாச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம ராணுவ வீரர்களுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அது யார் அனுமதிச்சாருன்னு கேட்டால் தேவேந்திர சிங்னு ஒரு அதிகாரி தான் அனுமதிச்சாருங்கிறாங்க. அவர் ஏற்கனவே தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தாருன்னு குற்றம் சாட்டப்பட்டவர். அவர் தான் அந்த நெடுஞ்சாலைக்கு இவங்க பாதுகாப்பு அதிகாரியாக போட்டாங்க. அவர் மீது தான் அந்த விமர்சனம் வந்தது. அதற்கு பிறகு இவங்க என்ன நடவடிக்கை, இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்க. அதற்கு பிறகு தான் பகல்காம் தாக்குதல். நான் சொன்னது வந்து புல்வாமா. அதற்கு முன்னாடி பகல்காம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவி டூரிஸ்ட்டு. அவன் ஹனிமூன் கொண்டாட போனாங்க, குழந்தைகளோட ஹனிமூன் கொண்டாட்டு போனவன், 6 மாதம் கல்யாணம் பண்ணவன். அவன் காஷ்மீரை வந்து அவன் பயங்கரவாத பூமியாக பார்க்கலாம். அவன் அதை ஆப்பிள் தேசமாக பார்த்து ஐஸ் கட்டியோடு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. அதுவும் என்ன சொன்னாங்க, ரொம்ப மாதமாகவே டென்ட் அடித்து வந்திருக்காங்கிற தகவல் அதுக்கப்புறம் சொன்னாங்க. அப்போ இது எப்படி நீங்கள் வந்து உளவுத்துறை வந்து இதில் வந்து ஃபெயிலியர் ஆகலைன்னு சொல்ல முடியும்? முழுக்க முழுக்க இந்திய நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு என்ன ஆயிடுச்சுங்கிற கேள்வியில் இந்த இன்சிடென்ட்ல நான் பர்டிகுலராக கேட்குறேன். நேற்று ஒரு பெரிய அசம்பாவிதம் நடப்பதை தடுப்பதற்காக இப்போ 2600 கிலோ வெடிப்பொருள் ஒரு இடத்துல கைப்பற்றப்பட்டிருக்கு, துப்பாக்கியில் கைப்பற்றப்பட்டிருக்கு. மேபி இது இடமாற்றம் செய்யக்கூடிய இடத்துல கூட வெடிச்சிருக்கலாம். இதனுடைய பேட்டர்னே புதுசாக இருக்குன்றாங்க. இதெல்லாம் உடனடியாக வர இதை வந்து நம்ம எப்படி உளவுத்துறையினுடைய வெற்றின்னு எப்படி நம்ம இதை சொல்ல முடியும்? 8 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நாள். இது போன்ற சம்பவங்கள் நடந்த உடனே கைதாவாங்கங்க. கைதாகிறவங்க ஏதாவது ஒரு அமைப்பை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. நான் கேட்பது, இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடப்பதனுடைய பின்னணி என்ன? ராணுவ வாகனம், ஆர்மி மேனுடைய வாகனத்துக்குள்ள 350 கிலோ டன் நம்ம பார்டருக்குள்ள தீவிரவாதி எப்படிங்க உள்ள வரான்? என்னுடைய அடிப்படையான கேள்வி. 350 கிலோ டன்னு வெடிபொருளுடன் அவன் இந்திய பார்டருக்குள்ள நுழையிறான். எங்க? காஷ்மீருக்குள்ள. நீங்க மதுரைக்கு போறதுக்கு திருச்சி டோல்கேட்டை அரியலூர் தாண்டதுக்குள்ள 3 டோல்கேட்டில் உங்களை நிப்பாட்டி செக் பண்ணுவாங்க. அவன் இந்திய பார்டரில் ஒரு பாகிஸ்தானுக்காரன் நம்ம இந்தியன் ஆர்மி ட்ரெஸ் போட்டுட்டு எப்படி 350 கிலோனா அப்போ எப்படி ஒரு 50 பேராவது வந்திருக்கணும், 50-100 பேராவது உள்ளே வந்து அந்த வேனை வெடிக்க வச்சிருக்கிறான். அது புல்வாமாவில் உள்ளே வந்து அவன் ஒரு வாரம் டென்ட் எடுத்து எப்போ போலீஸ் இல்லாத நேரம் பார்த்து சுட்டு கொண்டிருக்கிறான். அங்கே இருந்த சிலரும் உதவி அவங்களே கைது பண்ணாங்கல்ல. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸும் உதவி அவங்கெல்லாம் பின்னால் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தேன் இந்த வழக்குகளில். இப்போ டைரெக்டாக பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தர் கொண்டு வந்து வெடிக்கிறாரா அப்படின்னு தாண்டி இங்கேயே சதி செயல் உருவாகுது அப்படின்னு சதி செயல் உருவாவது எந்த வகையில் இவங்க தடுத்திருக்காங்கிறேன். அதை தான் சொல்கிறேன். தேவேந்திர சிங்கிற ஒரு அதிகாரி அப்சல் குரு இதில் வாக்குமூலத்தில் வந்து இவர் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தாருன்னு ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டவர். எந்தெந்த தீவிரவாதிகளுக்கு இவர் பாகிஸ்தானில் அடைக்கலம் கொடுத்தாரு, பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்குன்னு அவர் தான் மீண்டும் வந்து புல்வாமா தாக்குதலப்போ அவர் தான் பாதுகாப்புத்துறை அதிகாரியாக இருந்தார்.
அப்போ இவங்க என்ன இல்லை, தீவிரவாதிகளை தடுப்பதிலையும் தீவிரவாத செயல்பாடுகளை தடுப்பதிலையும் இவர்களுடைய உளவுத்துறை எந்த அளவுக்கு முனைப்பாக இருப்பதற்கு ஒரு உதாரணம் 2 உதாரணம் இல்லை, உரி தக்கலேருந்து நிறையா. வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து அந்த பகல்காம் அட்டாக், இது புல்வாமா அட்டாக் வரப்போகுதுங்கிற செய்தி எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும்னு ஒரு வலதுசாரி ஊடகமும் அது டிஆர்பி ரேட்டிங் நடத்துகிற தாஸ் குப்தாங்கிற அந்த ரேட்டிங் கம்பெனி நடத்தின உரையாடலில் தெரிய வந்துச்சே. இது எங்களுக்கு முன்னாடியே தெரியும், இதை கவரேஜ் பண்ணுறதுக்காக 20 நிமிஷத்துக்கு முன்னாடி உடனே நாங்கள் போய் அதை கவரேஜ் பண்ண போகிறோம்னு சொன்னதெல்லாம் வெளியே வந்துச்சே. பட் அது எந்த அளவுக்கு வேல்யூன்னு தெரியல. இது மாதிரி நடந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு ரெடி ஃப்ளோ இல்லை, இதுலேயே ஒரு ரெடி ஃப்ளோ ஒரு பயம். போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்களுடைய உரையாடலில் வெளியே வந்தது. இது வேற யாரும் காங்கிரஸோ வேற இல்லை, கவர்மெண்ட் போலீஸ் உரையாடலில் வெளியே வந்தது. போலீஸ் உரையாடல்ல வெளிவந்தது அந்த லீக்கேஜ்ல. இன்னும் எதிர்க்கட்சிகள் அதை எடுத்திருக்கோம். அந்த மாதிரியானதுக்கு என்ன வேலிடிட்டி இருக்குன்னு நான் கேட்குறேன். இந்த தாக்குதல் நடத்த போது இதை நாங்கள் ஃபர்ஸ்ட் கவரேஜ் பண்ண போறோம்னு சொன்னது முதற்கொண்டு அந்த உரையாடலில் இருந்தது அப்படிங்கிற தகவலை அந்த போலீஸ் இது ஹியரிங்ல விசாரணையில் வெளிவந்தது. யாரும் மறுக்கலையே, எல்லா ஊடகத்திலையும் இப்போ அது வெளியே வந்துச்சு இந்த மாதிரி தகவல். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எப்படி உளவுத்துறை வெற்றி நீங்கள் சொல்லுவீங்க? புல்வாமா தாக்குதலேருந்து பகல்காம் தாக்குதலிருந்து அவர்கள் உள்ளே வர்றது, செயல்படுறது, அதுக்கு யார் காரணமாக இருக்கிறது, இது எல்லாமே இங்கே வந்து ரொம்ப புதிராக தானே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு சம்பவம் நடந்த உடனே இல்லைங்க செயல்பட்டு இருக்காங்க, அது மீறி நடந்துருச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? முதல்ல இவங்க வந்த தீவிரவாத தாக்குதலே நடக்காதுன்னாங்க, தீவிரவாதிகள்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான், நாங்கள் காஷ்மீரை நாங்கள் ஒழுங்குபடுத்திட்டோம் நாங்கள், அதுக்கப்புறம் தானே இவ்வளோ தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை எப்படி மறுக்க முடியும்? இன்றைக்கி வேறு ஒன்றும் இல்லை, இது இப்போ ஆம் ஆத்மியோ காங்கிரஸோ டெல்லியில் இப்போ ஆட்சியில் இருந்தால் இவங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? ஆம் ஆத்மியோ காங்கிரஸோ நடந்திருந்தா இப்போ உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? இல்லைங்க உளவுத்துறை சிறப்பாக செயல்பட்டு இருக்கு, இதுக்கும் காங்கிரஸுக்கும் தொடர்பு இல்லை, அவங்க ஏதோ முயற்சி பண்ணியிருக்காங்க நடக்குதுன்னு சொல்லுவாங்களா அவங்க? இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் உடனே சொல்லிட்டாரு, நம்ம முன்னாள் மத்திய அமைச்சர் சொல்லிட்டாரு, இது ராகுலோ காங்கிரஸோ கூட காரணமாக இருக்கலாங்கிற மாதிரி அவர் சொல்கிறாங்க. அப்போ அடுத்த நிமிஷம் இதை வந்து அரசியலாக்க பார்க்குறாங்க, அரசியல் பண்ண பார்க்குறாங்க. கேட்போம் திரு ஆசீர்வாதமாச்சார், இது உளவுத்துறையினுடைய தோல்விதான், ஏன் தடுக்க முடியல அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. கார்கே, நான் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொள்ளும் போது அரசியல் பேச வேணாம் தான் நான் முதல்ல நினைச்சேன். ஆக்சுவலி வந்து அப்படி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜீவசகாப்தமா இருந்தாலும் சரி, அருணனா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி, அதாவது வந்து என்டிஏ வர்சஸ் யூபிஏ, அதாவது யூபிஏ காலத்தில் மிகவும் அமைதியாக இருந்தது மாதிரியும் என்டிஏ வந்ததுக்கு பிறகுதான் வந்து இது மாதிரியான தாக்குதல்கள் அதிகரித்தது மாதிரியும் பேசினாங்க. ஆக்சுவலி இந்த சமயத்துல வந்து நம்ம அரசியல் பேசக்கூடாதான், இருந்தாலும் நான் வந்து ஒரு கம்பேரிட்டிவ் டேட்டா உங்க கூட ஷேர் பண்ணணும், இல்லாட்டினா வந்து இதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். 2004 இருந்து 2014 வரை யூபிஏ ஆட்சியில வந்து 7217 தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெற்றது. அதே பீரியட், அதாவது 2014 இருந்து 2024, அதே 10 வருடத்துல 2242 தீவிரவாத தாக்குதல்கள், அதாவது பாத்தீங்கன்னா 70% வந்து குறைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி தாக்குதலுக்கு பிறகு வந்து இறப்பு விகிதம், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 81% வந்து குறைக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு வந்து இவங்க பேசும் பொழுது எனக்கு மிகவும் வருத்தமா உள்ளது. நான் வந்து காஷ்மீர்ல வந்து வேலை செஞ்சிருக்கேன். அங்க உள்ள நம்மளுடைய பார்டரை, குறிப்பாக பாகிஸ்தான் பார்டரை, அங்க உள்ள நம்மளுடைய ராணுவ வீரர்கள், துணைநிலை ராணுவ வீரர்கள், ஜம்மு காஷ்மீருடைய ஸ்டேட் போலீஸ், இன்டெலிஜென்ஸ் பீரோ, மற்ற எல்லா பாதுகாப்பு அமைப்புகளும் வந்து இரவு பகலாக வேலை செய்வதன் காரணமாகத்தான் இன்னைக்கு நம்ம வந்து நிம்மதியாக தூங்குகிறோம். இப்ப வந்து இவங்க இது மாதிரி கேள்விகள் இருப்பது வந்து அவங்களுடைய தேச பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து கொச்சைப்படுத்துவது போல் உள்ளது. ராணுவ வீரர்களுக்கு ஆதரவா தான் நான் பேசுறேன், ராணுவ வீரர்களை பலி கொடுத்துட்டு போய்ங்கிற ஆதங்கத்துல தான் பேசுறேன். நான் சொன்னது உளவுத்துறையா, ராணுவ வீரர்கள். அதாவது இல்ல ஜீவசாப்தன், நான் வந்து என்னோட பேச்சை நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து நீங்க தொடர்ந்து பேசுறீங்க, பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்தீங்க, அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. இப்படி வந்து சேஷாத்ரி அவர்கள் சொல்லும்போது, அதாவது இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு பார்க்க கூடாது. ஆக்சுவலி இத வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி வந்து அவங்க பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருந்திருக்கலாம். இன்னைக்கு வந்து அவர் அருணன் சொல்றது மாதிரி வந்து 8 கிலோமீட்டர் தூரத்துல வந்து ஹோம் மினிஸ்டருடைய வீடு இருக்குது. அங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல வந்து பாஜகவுடைய தேசிய தலைமை அலுவலகம், எந்த தேசிய தலைமை அலுவலகத்துல நான் வந்து நிர்வாகியா இருக்கிறேனோ அங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்குது. சோ
இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது அந்த இடத்த வந்து அவங்க சூஸ் பண்ணியிருந்தானா அதை வந்து ஒரு டிட்டர் பண்ணி அதை வந்து அவன் வந்து ஒருவேளை அதை நம்ம மாட்டிக்கிட்டோம், இதுக்கு மேல நமக்கு வேற வழியே இல்லை, ஏன்னா வந்து இதுக்கு ஆயிரக்கணக்கான 1000 கிலோவுக்கு மேல அதிகமாக வந்து அங்க எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து அவங்க சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அவனே வந்து ஒரு சூசைட் பாம்பரா அந்த முகமது உமர் அப்படின்றவங்க கூட வந்து அதை வந்து வெடிக்க வச்சிருந்து வேற வழி இல்லாம வந்து செத்து போயிருந்திருக்கலாம். இப்ப இதெல்லாம் வந்து அந்த டூரிங் த பீரியட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தான் வரும். இப்போ இதாவது வந்து ஆர்டிகல் 370 பத்தி பேசினாங்க, அதே மாதிரி வந்து புல்வாமா பத்தி பேசினாங்க. புல்வாமாவுக்கு வந்து எந்த இடத்துல வந்து நம்மளுடைய துணைநிலை ராணுவ வீரர்கள் சிஆர்பிஎஃப் கமாண்டோஸ் 46 பேரு அவங்க வந்து அவங்க பலி கொடுக்கப்பட்ட பொழுது உடனடியாக நாம் பாகிஸ்தான் போய் எல்லை தாண்டி அங்க வந்து ஊடுருவி அங்க வந்து குண்டு போட்டு அவர்களுடைய தீவிரவாத அமைப்புகளை நாம் வந்து தகர்த்தெறிந்தோம். அண்மையில வந்து 2025 ஏப்ரல் எந்த இடத்துல வந்து அங்க பஹல்காம்ல அப்பாவி மக்கள், அதாவது வந்து டூரிசத்தை நம்பி இருக்கிற அந்த ஒரு மாநிலத்துல டூரிசத்தை என்ஜாய் பண்ணணும்னு போனவங்களை வந்து அங்க 26 பேரை அவங்க கொலை பண்ணும்போது ஆபரேஷன் சிந்தூரை வந்து நம்ம உடனடியாக டிக்ளேர் பண்ணோம். பாகிஸ்தான்ல உள்ள ஒவ்வொரு விமான தளத்தையும் வந்து நம்ம தகர்த்தெறிந்தோம். இன்னைக்கு வர ஆபரேஷன் சிந்தூர் இருக்குது. ஆக்சுவலி ஆபரேஷன் சிந்தூரை தற்காலிகமாக தான் நிறுத்தி வைத்திருக்கிறோம். அதை வந்து நிறுத்தி வைக்கும் பொழுது கூட சொல்லியிருக்கோம், எந்த சமயத்தில் வேண்டுமானாலும் எல்லை தாண்டி ஒரு பயங்கரவாதத்தை திரும்பி பாகிஸ்தான் கையில் எடுக்கும் என்றால் நாங்கள் தக்க பதிலடி கொடுப்பதற்காக ஆபரேஷன் சிந்தூரை மீண்டும் ஆரம்பிக்கும் நாங்கள் வந்து உறுதியாக இருக்கிறோம் அப்படின்றத பிரதமர் தொடர்ந்து வலியுறுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சமயத்துல எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒருங்கிணைந்து ஆளும் கட்சிக்கு துணையாக இருந்து பாகிஸ்தானுடைய எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை வேரோடு அடியோடு வந்து ஒழிக்க வேண்டியது நம்ம எல்லோரோட கடமை. இல்ல ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு முன்பாக எதிர்க்கட்சிகள் ஒருமித்த குரலோடு மத்திய அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. வெளியிலிருந்து வரக்கூடிய தீவிரவாதத்தை எதிர்ப்பது அப்படின்றது வேற, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இது போன்ற தீவிரவாதங்களை ஒழிப்பதுன்றது வேற. அப்ப உள்ள இருக்கிறத ஃபெயிலியர் தானே பார்ப்பாங்க, வெளியில இருக்கிறத தாண்டி கேட்பாங்கல்ல சார். நீங்க கேட்டிருக்கீங்களே, பாஜக எதிர்கட்சியா இருக்க போய் கேட்டிருந்திருக்குல்ல. அதாவது கார்கே, நான் ஒண்ணு சொல்றேன், காஷ்மீருடைய சூழ்நிலை வந்து ஒரு அசாத்தியமான ஒரு சூழ்நிலை. அங்க உள்ள மக்கள்ல வந்து தீவிரவாதிகள் வந்து அங்க ஊடுருவி இருக்கிறார்கள். அவங்க வந்து ஒரு சாதாரண, அதாவது தீவிரவாதம்னா சினிமால காட்டுற மாதிரி தீவிரவாதிகள் அங்க இருக்கிறது கிடையாது. அவங்க வந்து மக்களோட மக்களாக வந்து கலந்து வந்து சதித்தம் தீட்டுகிறார்கள். அங்க ஆரம்பிச்சு இங்க டெல்லி வர வந்து அவங்க வந்து தொடர்ந்து நூல் பிடிச்சு இங்க வராங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்காங்க. மிகப்பெரிய அளவு வந்து ஒரு பெரிய சதி திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. இன்ஃபேக்ட் வந்து நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ், நம்மளுடைய யூபி போலீஸ், நம்மளுடைய ஹரியானா போலீஸ், ஜேஎன்கே போலீஸ் வந்து கண்ணுல விளக்கண்ணி ஊட்டி தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து நம்ம அவங்கள பார்த்ததை விட்டுட்டு அவங்க மேல அவங்களுடைய நடவடிக்கைகள் மேல வந்து குற்றம் சாட்டுவது வந்து அரசியல் வந்து அசிங்கமான ஒரு அரசியலை செய்ய வேண்டாம் என்பதுதான் நாங்க திரும்பி வலியுறுத்தி சொல்கிறோம். ஜீவா, இதுல டாக்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. டாக்டர்கள் நினைச்சு பார்த்துருப்போம் இந்த ரோல்ல இருந்திருப்பாங்கன்னு, தொடர்ச்சியா அவங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்புறம் எங்க நம்ம எல்லைகளை தேடிட்டு இருப்போம், இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்திருக்காங்க அவங்க. இல்லைங்க, தொடர்ச்சியாக இது நடைபெறுவதுதான் கேட்கிறேன். இவங்க கைது செஞ்சதை யாரும் தவறுன்னு செய்யல, தப்பு செஞ்சவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணுங்க தானே இந்திய மக்கள் எல்லாருடைய விஷயங்கள் இல்ல. இந்த அதாவது இங்க நடக்கின்ற தீவிரவாத தாக்குதலுக்கும் இங்க உள்ள ஆளும் வர்க்கத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை ஒவ்வொரு முறையும் எதிர்க்கட்சிகள் ஊடகங்கள் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, இது வேற யாரும் சொல்ல. சத்யபால் மாலிக் யாரு? காஷ்மீர் ஆளுநர், பாஜக காரரு, RSS காரரு. புல்வாமா தாக்குதல் ராணுவ வீரர்கள் பஸ்ஸில் போகக்கூடாது, ஹெலிகாப்டரில் அனுப்புங்கன்னு சொன்னப்ப வேணாம் அவங்கள பஸ்ஸிலேயே அனுப்புன்னு ஏன் சொன்னாங்க? அந்த விஷயத்தை கடப்பில் போடுங்க, ஏதோ ஒரு தாக்குதல் நடக்க போகுதுன்னு சத்யபால் மாலிக், அவர் காங்கிரஸ்காரர் கிடையாது, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் கிடையாது, அவர் சொல்லும் போது மோடி அதை கிடப்பில் போடுங்கன்னு சொன்னாங்கன்னு சத்யபால் மாலிக் சொல்லியிருக்கிறாரு. சத்யபால் மாலிக் யாருன்னு நமக்கு நேரடி தொடர்பு கிடையாது, அவங்களுக்கு தான் ரொம்ப நெருக்கமானவர். அவர் RSS பாஜக சொல்லியிருக்காரு. அப்போ ஒவ்வொரு தாக்குதல் நடப்பதற்கு முன்பும் இங்க தேர்தல் வருது. புல்வாமா தாக்குதல் பிப்ரவரி மாதம் 2019, தேர்தல் ஏப்ரல் மாதம். சத்யபால் மாலிக் நான் முன்கூட்டியே சொன்னேங்கிறாங்க. இதை கனெக்ட் பண்ணி பார்த்தா சரியா கனெக்ட் பண்ணி இல்லைங்க, இதே உளவுத்துறை இதே கான்செப்ட்ல தானங்க தொடர்ச்சியா நடக்குது. சாகிறது இந்திய மக்கள் தானுங்க, டூரிஸ்ட் போனவங்க சாகுறாங்க, நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் சாகுறாங்க. இது குறித்து எச்சரிக்கை விடுத்தும் நடக்குதுங்கிறாங்க. அந்த இவர் ஒரு தேவேந்திர சிங்கிற ஒரு பாதுகாப்பு அதிகாரி தான் அது குற்றம் சாட்டுறாங்க. என்ன நடவடிக்கையில் என்ன நடந்தது, எப்படி உள்ள வந்தாங்க, இதற்கான கேள்விகள் தொக்கி நிக்குதே.
இந்திய நாட்டின் பாதுகாப்புங்கிறனால தான் இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க. நீங்க ஒண்ணு இதை இந்த நேரத்துல ஏன் நீங்க குறை சொல்றீங்க, இந்த நேரத்துல விமர்சிக்கிறீங்கன்னா அந்த சந்தேகங்கள் அப்படியே இருக்கு. கேப்போம். நான் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, ஆபரேஷன் சிந்தூர் வந்து பாஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம், எப்ப வேணா தொடருவோம் அப்படின்றது, இப்போ இதுல ஏதாவது கனெக்டிவிட்டி இருந்தது அப்படின்னா தொடரும் அப்படின்னு பார்வையா சார்? ஜீவசகாப்தம் அப்படியே போற போக்குல அப்படியே ஒரு வார்த்தையா ரெண்டு இது மிக்ஸ் பண்ணி சொன்னாரு. அதாவது ஆளும் வர்க்கத்துக்கும் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கும் தொடர்புன்ட்டு. இது எப்படின்னு ஒரு விளக்கு, இது வந்து சும்மா அப்படியே ஒரு மேம்போக்கா அப்படியே ஒரு இதை போட்டு போயிடுறது, இதெல்லாம் என்ன சார் ஒரு அசிங்கமா இல்ல? சொன்னாரு சார், காஷ்மீருடைய ஆளுநர் RSS காரர் சொன்னாரு அவர். ஓகே, சத்யபால் மாலிக் சொன்னத வச்சு சொல்றேன். அவர் சொன்னதை மேற்கோள் காட்டி தான் சொன்னார். ஓகே, இதுதான் சொல்றேன். இதுதான் வந்து அசிங்கமான அரசியல் என்பது என்னுடைய ஒரு பார்வையாக இருக்கு. இதுல வந்து தமிழ்நாட்டுல நேற்றைக்கு முழுக்க பாத்தீங்கன்னா பல ஜேர்னலிஸ்டினுடைய கட்டமைப்பு என்னன்னா, பீகாரில் தேர்தல், டெல்லியில் குண்டு வெடிப்பு, ரெண்டுத்தையும் முடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. இதோட ஒரு கேவலமான ஒரு சிக்கனிங் மைண்ட் செட்டை வந்து ஐ ஹவ் நாட் சீன் எனிவேர் கார்கே, ரைட்? இத வந்து அந்த ஒரு தீவிரவாத தாக்குதல் போது என்ன நடந்தது எதுவும் தெரியறதுக்கு முன்னாடி இந்த ஒரு தேர்தல் உடனே வந்து புல்வாமா தாக்குதல், 2019 எலெக்ஷன், இதோட லிங்க் பண்ணி பேசுறது. சோ இது எதுக்குமே ஒரு லிங்க் கிடையாது. அப்படின்னா வந்து அதனால 303 வின் பண்ணாங்கன்னா அந்த தாக்குதல்னால தான் வின் பண்ணாங்களா? அதுதான் சொல்ல வராங்களா எல்லாரும்? இல்ல நாளைக்கு பீகார்ல 14ஆம் தேதி வந்து என்டிஏ வெற்றி பெற்றதுன்னா இந்த ஒரு டெரரிஸ்ட் ஆக்ட் நடந்ததுனால தான் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லுவாங்களா? இதெல்லாம் வந்து ஒரு சிக்கனிங் மைண்ட் செட். பட் ஆபரேஷன் சிந்தூர் என்பது பாஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு தான் நம்ம பிரதமரும் சொல்லியிருக்காங்க, நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சரும் வந்து ராஜ்நாத் சிங் அவர்களும் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இப்போ இதனுடைய ஒரு லிங்க் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் பாகிஸ்தானோ சொல்ல முடியாது. இப்போ பங்களாதேஷ் கூட அதுல உள்ள வந்திருக்கலாம். ஏன்னா அவரு சைனா போயிட்டு வந்த போது ஒரு ஈவெண்ட் எல்லாம் நடந்தது. பங்களாதேஷ்ல சில உளவாளிகள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் வந்து கேஜிபி அண்ட் இந்தியானுடைய ரா டுகெதர் வந்து அவங்களை எலிமினேட் பண்ணாங்க, நம்மளுடைய பிரதமருக்கு மேல இருக்கக்கூடிய த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல பங்களாதேஷ் இன்வால்வ் ஆயிருக்கலாம், இது எதுவானா இருக்கலாம். ஐ டோன்ட் நோ, இது இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிய வரும் அதுக்கு யார் பின்னாடி இருக்கு. இது வரைக்கும் யாரும் பொறுப்பேற்கவில்லை. அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம். இல்லைன்னா பாகிஸ்தான்ல இருந்து கிராஸ் பார்டர் டெரரிஸ்ட் எடுத்த உடனே பொறுப்பேற்றிருப்பாங்க. எடுத்திருந்தா அடுத்த நிமிஷம் போய் அவங்களுடைய கேம்ப் அடிப்படும் சொன்னதுனால யாரும் பொறுப்பேற்க அந்த பயந்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அதுதான் இந்த கடந்த பல ஆண்டுகள்ல நடந்த ஒரு மிகப்பெரிய இதுன்னா தீவிரவாதிகள் பயந்து நடுங்கிதான் உட்கார்ந்துருக்காங்க. ஆமா, இல்லைன்னா கிளைம் பண்ணிருப்பாங்க, எடுத்த உடனே கிளைம் பண்ணிருப்பாங்க. அவங்கதான் பண்ணாங்களோ இல்லையோ ஒரு கிளைம் வந்திருக்கும். அந்த நடுக்கத்தை கொடுத்து வச்சிருக்கார். இது வந்து நம்ம மும்பைல தாக்குதல் நடந்த உடனே வந்து கிளைம் பண்ணப்பட்டது. நான் முன்னாடியே போன தரவுலே சொன்ன மாதிரி தீவிரவாதத்தை ஒடுக்க முடியாது. ஏன்னா அந்த தீவிரவாதிகள் நம்ம இருக்காங்க. நீங்க கேட்ட கேள்விதான். ஒரு டாக்டர், உயிர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு டாக்டர், அதுவும் ஒரே ஒரு டாக்டர் கிடையாது. இந்த ஈவெண்ட்ல ஒரு 8 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னா 4 டாக்டர்கள், ஒரு இன்ஜினியர் வந்து இதுல அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. குஜராத்ல வந்து இன்னொரு டாக்டர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து பிரசாதங்கள்ல ரெசின் கலக்கிறது. ரெசின் இஸ் உங்களுக்கு இதோட சைனைடோட மிக கொடுமையான ஒரு கெமிக்கல். ஒரு 0.5 மில்லிகிராம் உள்ள போச்சுன்னா உயிர் காலி. இதுதான் இந்த சிக்கனிங் மைண்ட் செட் ஆஃப் த பீப்புள், இந்த தீவிரவாதிகளுடைய மைண்ட் செட். அப்படி இருக்கக்கூடியவர்கள் நம்ம இருக்கும்போது நம்ம தான் போய் சொல்லணும். இந்த மாதிரி பார்க்கும்போது, அப்பா இவனை நான் அப்பீஸ்மெண்ட்டுக்காக காபந்து பண்ணிட்டு இருக்கேன், இல்ல அவன் தீவிரவாதி, நம்ம தான் போய் போலீஸார்கிட்ட சொல்லணும். அது சொல்லாம அதை காபந்து பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிற வரைக்கும் இப்படிதான் தீவிரவாத இது வேர்கள் அழிக்கப்பட மாட்டாது. கேப்போ பேராசிரியர் அருணன், தேர்தலோடு இணைந்து இந்த தாக்குதல் சம்பவத்தெல்லாம் முடிச்சு போடுவது சரியா இருக்குமா? இது எதிர்க்கட்சிகள் தங்களுடைய எல்லையை மீறி செயல்படுதோ? அதாவது இங்க ஸ்ரீராம் சேஷாத்திரி சொன்னாரு, தீவிரவாதத்தை எல்லாம் ஏன் ஒழிக்கல அப்படிலாம் பேசக்கூடாதுங்க, அபத்தம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. தீவிரவாதத்தை ஒழிச்சதாக, அடிவேரோடு அழித்ததாக சொன்னது இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள். அவர் அதை கொண்டு போய் தேர்தல் பரப்புரையில கொண்டு வச்சாரு, சிந்தூரை சுட்டி காண்பிச்சு. உண்மையிலேயே சிந்தூர் விவகாரத்தில் அனைத்து எதிர்கட்சிகளும் மோடி அரசுக்கு ஆதரவு தந்தன. நம்முடைய நிலைப்பாட்டை விவரிப்பதற்காக வெளிநாடுகளுக்கெல்லாம் போக சொன்னாங்க.
அனைத்து கட்சி எம்பிக்களும் போனாங்க. அப்ப அது வந்து ஒரு பொது பிரச்சனையா தானே பார்க்கணும். ஏன் பீகார் தேர்தலில் கொண்டு போய் அதை பத்தி பேசுறாரு இந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர்? அப்ப செய்யறதெல்லாம் நீங்க அரசியல் கடைசியில் ஏதேனும் முக்கியமான கேள்விகள் கேட்ட ஐயோ இதெல்லாம் ஒருத்தர் அசிங்கமான அரசியல்கிறாரு. என்னங்க இது? அதாவது நியாயமா பேசு. உங்களுக்கு ஒரு நீதி, எதிர்கட்சியினருக்கு இன்னொரு நீதி என்று மனு நீதி இதுலயும் பேசக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, ஸ்ரீராம் சேஷாத்திரி ரொம்ப நல்லா சொன்னாரு. ஐயா, தீவிரவாதத்தெல்லாம் ஒழிக்க முடியாது. ஏன் தெரியுமா? தீவிரவாதிகள் நமக்குள்ளே இருக்காங்க ஐயா. ஆமா, மலேகான் குண்டு வெடிப்புல செஞ்சவங்கன்னு யாருன்னு யார் மேல கேஸ் போட்டு நடந்துச்சு, அவங்க நமக்குள்ளே இருந்தவங்க தான் தெரியும், எல்லாம் உள்ளூர்காரங்க தான். அப்புறம் நிறைய தபோல்கர்ல இருந்து பன்சாரேல இருந்து கௌரி லங்கேஷ் வரைக்கும் சுட்டு கொண்டாங்களே, குறி வச்சு ஒரே மாதிரியாக. அவங்க எல்லாம் யாரு? வெளிநாட்டில இருந்து வந்தவங்களா? எல்லாம் உள்நாட்டில் நமக்குள்ள இருந்தவங்க தான். அவர் ரொம்ப நல்லா சொன்னார், வெறுப்பு அது இருக்கும் வரை தீவிரவாதம் ஒழியாது. அந்த வெறுப்பு முற்போக்காளர்களை, இடதுசாரி சிந்தனையாளர்களை, பத்திரிகையாளர்களை சுட்டு கொன்றது. அது என்னாச்சு? ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு வகையிலான தீவிரவாதம் இருந்திருக்குல்ல. அது ஆயுதம் கிடைச்சது, ஆயுதமா மாறிச்சு. அதுக்கு முன்னாடி இனக்குழு போராட்டமா இருந்தது, ஒரு சிறு குழு வந்து திருட்டுல தொடங்கினது. இப்படி எல்லாம் அதற்கு ஒவ்வொரு வடிவமும் இருந்திருக்கே. இல்ல இல்லைங்க, அப்படின்னா அதெல்லாம் மனசுல வச்சுல பேசணும் பாதுகாப்புத்துறை அமைச்சர். நான் போன வாரம் தானங்க பேசினாரு. நான் பழசா பீகார் தேர்தல் பரப்புரையில் அவர் பேசியது நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? அவர் போய் என்ன பேசினாரு? இப்ப சிந்தூரை பத்தி பெருமையாக பேசலையா நம்முடைய அவரு ஆச்சாரியாரு? ரொம்ப சரி, அதை ஒத்திதான் வச்சிருக்கோம்னாரு. பிறகு ஏன் நிப்பாட்டினீங்க? சிந்தூர் வெற்றிகரமா போய்கொண்டிருக்கும் போது அதை திடீரென்று நிறுத்தியது ஏன்? அது ஏன் நிறுத்தணும்னு அங்கிருந்து ஒருத்தர் சொல்றாரு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 100 தடவை சொன்னாரா 150 தடவை சொன்னாரான்னு என்னால கணக்கு பண்ண. ஒரு தடவை 100ன்னு வந்துச்சு, 100 தடவை சொல்லிட்டாரியா. போற நாட்டுல பூரா சொல்றாரு, இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நிறுத்தினது நான் தான், எனக்கு தானையா நோபல் சமாதான பரிசு. அதை மறுக்க முடிஞ்சதா ராஜ்நாத் சிங்கால அல்லது பிரதமர் மோடியினால? இப்ப நீ இதெல்லாம் வந்து பெருமையா சொன்னீங்கன்னா இந்த கேள்வியை கேட்கத்தானே செல்வோம். இல்ல சார், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஹலோ, அதாவது கேளுங்க. நான் ஒரே ஒரு கேள்விதான். அதாவது நம்மளுடைய பிரதமர் சொல்றத நீங்க நம்புவீங்களா? எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிற அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றத நீங்க நம்புவீங்களா? நீங்க வந்து ஒரு இந்திய நாட்டோட ஒரு பிரஜை, ஒரு இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனை ஒத்துக்கிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியுடைய ஒரு பிரதிநிதி. நீங்க வந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நீங்க எதுக்கு பதில் சொல்றீங்க? நம்மளுடைய பிரதமர் என்ன சொல்றாரு, நம்மளுடைய உள் விவகாரத்துறை அமைச்சர் சொல்றத நீங்க கேட்பீங்களா? எங்கேயோ போய் எந்த ஒரு நாடுகள்லயோ போய் அவர் என்னமோ பேசுறத வந்து நீங்க வந்து எதுக்கு சார் வந்து நம்ம நாட்டோட பிரதமருக்கு மரியாதை கேள்வி கேட்கிறேன், லெக்சர் பண்றாரு. இருக்க ஹலோ ஹலோ பதில் சொல்ல விட மாட்டேங்கிறார். இல்லங்க, ஏன் கவலையா தான் நம்ம நாட்டு பிரதமர் சொல்றாரு, அத இன்னொரு நாட்டு ஜனாதிபதி மறுக்கிறாரு. அப்ப பிரதமர் அதை வந்து மறுக்கணும்ல, அதுதான் எங்க கவலை. நாங்க பிரதமருக்காக பேசுறோம், இந்த நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதமர் மோடிக்காக பேசுறோம். மோடி ஒன்னு சொல்றாரு, ராஜ்நாத் சிங் அவரும் அதை தான் சொல்றாரு. ரெண்டுக்கும் மாறாக இன்னொரு நாட்டு ஜனாதிபதி அவர் கொக்கரிக்கிறாரு. அதை மறுத்து சொல்ல வேணாமா? ஆஹா, ட்ரம்ப் சொல்வது தவறு, ட்ரம்ப் சொல்வது தவறுன்னு மோடி சொல்லியிருக்க வேணாமா? ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்க வேணாமா? அதை கேட்க கூடாது, இது அசிங்கமான அரசியல் அப்படின்னா இது என்ன அபத்தமா? அபத்தம் அவசியம், உங்களுக்கு அவசியம் இல்லை, எங்களுக்கு மக்களுக்கு அவசியம். இது ரொம்ப ஒழுங்கு, இது ஒழுங்கான வாதம் இல்ல. இது என்ன பதில் சொல்லடுங்க, பதில் சொல்லடுங்க. அதாங்க இறையாண்மை. இல்ல இல்ல, நம்ம நாட்டு அடிமையா மோடி சொல்றாரு. பிரதமர் நரேந்திர மோடி நம்மளுடைய நாட்டுடைய தலைவர்.
சண்டை போடுங்க. பதில் சொல்லாம இருக்க சாஞ்சாப்பா. சரி, ஓகே, கேப்போம். அடிமை இல்லைன்னு தான் நான் சொல்றேன். வச்சுக்குவோம். அடிமை இல்லை நிரூபிக்கணும்ல, பதில் சொல்லணும்ல. சரி, ஓகே, பதில் சொல்லாம இருக்கிறதுக்கு இப்படி ஒரு சாஞ்சாப்பா. நீங்க இல்ல, நீங்க பேசுவது நியாயமே அல்ல. நாம அடிப்படையான கேள்வி என்னன்னா, உளவுத்துறை படுதோல்வி இல்ல. ஒரே ஒரு பாயிண்ட் முடிச்சிடறேன். உளவுத்துறை வெற்றின்னு ஒரு வினோதமான வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஏயா, உளவுத்துறையுடைய வெற்றிக்காக 13 பேரும் பலியாகணுமா? 20 பேரும் படுகாயம் அடையணுமா? இதெல்லாம் நடந்துதான் இதை விட பெருசா நடந்திருக்குமா? இவங்க எல்லாம் ஊகம். இன்னும் என்னையே சொல்லல. இப்படி ஒரு வாதத்தை முன்வைப்பாங்களா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது முழு தோல்வி. அமித்ஷாவினுடைய முழு தோல்வி, உளவுத்துறையுடைய முழு தோல்வி. இதையும் கூட இப்படி அபத்தமாக நியாயப்படுத்துகிறார்கள் 2 பேர் என்றால் இதை விட வேற என்ன சொல்ற கேவலம் வேற ஒன்றும் இல்லை. ஒரே வார்த்தை இறுதி கருத்து திராசிரோதமாச்சாரி. அதாவது கார்கே, நம்ம தெல்ல தெளிவா நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நேத்து இந்த சம்பவம் நடந்த உடனடியாக அவர் நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் உடனடியாக அங்க போனார். அந்த இடத்தை சம்பவ இடத்தை பார்வையிட்டார். அங்க அதுக்குரிய எல்லா அதாவது போர்சஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு அதுக்குரிய பிரிலிமினரி மீட்டிங் நடத்தினார். அங்க இறந்தவர்களுடைய அந்த ஆஸ்பத்திரியில போய் அவங்களுடைய உறவினர்களை சந்தித்தார். அங்க படுகாயம் பட்டவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை பத்தி விசாரிச்சார். அதுக்குரிய எல்லா நடவடிக்கைகளையும் உள்துறை அமைச்சர் செய்து கொண்டே இருந்தார். அவர் இரவு முழுக்க தூங்காமல் இந்த வேலையில தான் ஈடுபட்டு இருந்தார். இன்னைக்கும் காலையில இருந்து தொடர்ந்து மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கிறார். ஆக எதுவுமே செய்யலன்னு இவங்க பேசுறது மிக மிக பொருத்தமில்லாத விஷயம், அபத்தமான விஷயம். காங்கிரஸ் ஆட்சியை விட பாஜக ஆட்சியில் குறைவா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அந்த பாஜக ஆட்சியில் நடந்த குண்டுவெடிப்புகளில் அதிகமாக ஈடுபட்டது RSS அமைப்பு தான் அப்படிங்கறது RSS முன்னாள் நிர்வாகி யஷ்வந்த் சிண்டேங்கிறவர். அதுக்கு டேட்டா வேணும் சார். யாரோ ஒருத்தர் வெளியில இருந்து சொன்னாங்க. இதுக்கு RSS காரர் சொல்லியிருக்காரு. இல்ல, இதுல யாரோ அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்களா இந்த விவகாரங்கள்ல? இது இன்னைக்கு நடந்திருக்குங்க. இதுவரை இவங்க சொன்னாங்கல்ல காங்கிரஸ் ஆட்சியில் நடந்ததை விட இங்க குறைவுன்னு. இவங்க சாத்வி பிரக்யால இருந்து மாலேகான் குண்டுவெடிப்புல இருந்து யார் பேர் அடிபட்டது? யார் முதல்ல அரெஸ்ட் ஆனாங்க? முதல்ல அரெஸ்ட் ஆனவங்க யாரோ முஸ்லீம் பேர் தாங்க இருப்பாங்க. இறுதியில் தீர்ப்பு யாருக்கு வந்தது? இதெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இதெல்லாம் சொன்னது RSS முன்னாள் ஊழியர்கள். அங்கிருந்து நாங்க தான் அதை செஞ்சோன்னு யஷ்வந்த் சிண்டே அவர் சொல்லியிருக்காரு. நான் பேரோட சொல்றேனே, நான் ஊகமாவோ சும்மாவோ போற போக்கில் சொல்லல. மாலேகான் குண்டு வெடிப்பிலிருந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் RSS ஊழியர்கள் சம்பந்தப்பட்டிருப்பது, அஜ்மீர் குண்டு பள்ளிவாசல் தாக்குல பண்ணியிருக்கோன்னு யஷ்வந்த் சிண்டே அவர் இதை இதுவரை யாரும் மறுக்கலையே. இதுவரை யாரும் மறுக்கலையா? சத்யபால் மாலிக் சொன்னது யாரும் மறுக்கலையா? ஓகே, ஸ்ரீராம் சௌத்ரி சார் ரொம்ப போற போக்குல அப்படியே ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம அருணன் கூட சொன்னாரு, மாலேகான் தாக்குதல்ல யாரெல்லாம் சார் சுப்ரீம் கோர்ட்ல எப்படி சார் ரிலீஸ் பண்ணாங்க? எந்த ஒரு ப்ரூஃபும் கொடுக்கலையா? அப்போ உங்க கேசஸ் எல்லாம் வாட்டர் டைட்டா இருந்ததா? சாஃப்ரான் டெரர் என்று சொன்னது யாரு? இதனால்தான் சொல்றேன், டெரரிசம் நீங்க டெரரிசமா பார்க்காம அந்த அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் ரன் பண்ற வரைக்கும் தீவிரவாதம் ஒழியாது. இதுதான் நம்ம ஊர்ல நடக்கிறது. திஸ் இஸ் வேர் ஐ அம் சிக்கனிங் மைண்ட் செட்னு சொல்றது. ஓகே, அருண் ஒரே வார்த்தை. இல்ல மாலேகான் குண்டுவெடிப்புல இவங்க சம்பந்தப்பட்டு வழக்கு நடந்துச்சுங்கிறத மறுக்க முடியல. உங்களுக்கு அங்க எல்லாம் ஆதாரம் தரமாட்டீங்க, உங்க ஆளு தான் அவங்க விடுதலை பண்ணிடுவீங்கன்னு உலகத்துக்கே தெரியும். மிஸ்டர் ஸ்ரீராம் சாஸ்திரி தபோல்கர்ல இருந்து கௌரி லங்கேஷ் சந்தேகம் சொல்ல போலீஸ் சரியா நிரூபிக்கல. இல்லங்க போலீஸ் சரியா நிரூபிக்கல நான் சொல்றேன். இவங்களுடைய ஆட்சி தபோல்கர்ல இருந்து கௌரி லங்கேஷ் வரைக்கும் கொண்டது யாருங்க? பாப்போம். ஓகே, இந்த விவகாரம், இந்த வழக்கு அடுத்ததாக எவ்வாறு நகரப் போகிறது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்து உங்களுக்கு நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.